ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஆப்பிள் பெட்டியை போன வீட்டிலே சொல்லியிருந்தேன், ஆப்பிள் பெட்டியை வந்து உடச்சி தனித்தனியாக கட்டைங்களை வந்து போட்டு வைக்கணும்னு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோலே சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் போன வீடியோ தான் புறாங்களாம் முக்கிய விட்டுருந்தோம். இப்போ கொஞ்சம் தெளிஞ்சிட்டு எல்லாம் பறந்துக்கிட்டு அடக்கானுங்க உள்ள. போன வீட்டிலே சொல்லியிருந்தோம், நம்ம வந்து ஆப்பிள் பெட்டியை வந்து 2 வேலைக்கு ஒன்று வந்து புறாவுக்கு முக்கிய விட தண்ணியில் போட்டால் சிலது முக்கிய விடுறது, இன்னொன்று வந்து நம்ம ஆப்பிள் பெட்டி உடைக்க வேண்டியதுன்னு. இந்த வீடியோ நம்ம ஆப்பிள் பெட்டி உடைக்க போகிறதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோ இதில் இருக்கிற எல்லா பெட்டியும் தான் உடைக்கணும். நம்ம 4 பெட்டி உடச்சி வச்சுருக்கோம். அது போக இருக்கிற பெட்டிகள் தான் உடைக்கணும். இங்கேயும் கொஞ்சம் பெட்டி இருக்குது. இதுக்கு நேரம் பேக் சைடு கூண்டுங்களுக்கு பேக் சைட்லேயும் கொஞ்சம் பெட்டிகள் இருக்குது. அந்த பெட்டியும் எடுத்து போட்டு உடைக்கணும். அதுக்கப்புறம் மேலே இதில் ஒரு பெட்டி இருக்குது பாருங்கள். எல்லா பெட்டியும் போட்டு உடைக்கணும். மொத்தம் 17 பெட்டி இருக்குது. 17 பெட்டியை உடைக்கணும். அம்மா இதில் ஆண் எல்லாத்தையும் இந்த தடவை தட்டி எடுக்கணும். எடுத்து முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இன்றைக்கி உள்ள வேலை. மத்தியானம் ஒரு 12 மணிக்குள்ளே முடிச்சே ஆகணும். ஃபோன்லேயும் சார்ஜ் ரொம்பவே கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் உடைக்கிறத வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஃபுல்லாக உடச்சி முடிச்சோம்னா உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போதைக்கு அதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோ கட்டிங் பிளேயரு, அதுக்கப்புறமா முறம், அப்புறம் சுத்தியல், அப்புறமா தொடப்பம் 3மே இருக்குது. எதுக்காகனா, கட்டிங் பிளேயர் வந்து அதில் கிடக்கிற ஆணி வந்து உருவி எடுக்கிறதுக்காக, சுத்தியல் வந்து உடைக்கிறதுக்காக, முறம் வந்து தொடப்பமும் தூத்து பெருக்கிறதுக்காக. ஏன்னா ஆணி கீழே கலந்து நம்ம மேலே காலில் குத்திடக்கூடாது. அதுக்கு தான். இப்போ வாங்க நம்ம போயிட்டு நம்ம பெட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஆப்பிள் பெட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தோன்னா எல்லா பெட்டியும் எடுத்து அடுக்கி வச்சாச்சு. 17 பெட்டி மொத்தம் இருக்குது. இதை ஒவ்வொரு பெட்டியாக தான் நம்ம உடச்சி எடுக்கணும். 17 பெட்டி அடிக்காச்சு. இதில் ஆணியுமே நிறைய இதில் ஆணிலாம் இருக்குது. இந்த பெட்டியெல்லாம் பாருங்கள், வெளிப்பக்கமே ஆணி எவ்வளோ தான் தூக்கிக்கிட்டு இருக்குன்ட்டு. இன்னும் உடைக்கவே ஆரம்பிக்கல, அதுக்கே அவ்வளோ ஆணி. ஏன்னா இதில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு கட்டை இப்படி கொடுப்பாங்க. இப்படி ஒரு கட்டை வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டையை உடைக்கும் போது அப்படி ஆணி தூக்கிக்கிட்டு நிற்கும். நிறைய இதில் ஆணி இருக்கும், சில இதில் ஆணி அவங்களே பிடுங்கியிருப்பாங்க கடையிலேயே. நிறைய இதில் சில இருக்குது. நம்ம எல்லா ஆணியும் எடுத்து விட்டுருவோம். இப்போ வாங்க 1 by 1 நம்ம வந்து முடிக்க ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம சுற்றியெல்லாம் கட்டிங் பேர் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிறேன். சுற்றியெல்லாம் கட்டிங் பேரும் அடிக்க ஆரம்பிப்போம். கலண்டு விழுதா, இதே மாதிரி தான் ஈஸியாக இருக்கும். இல்லை ஆணியோட அவ்வளோ டிஃப்ரெண்ட். ஆணியோட தட்டி எடுக்கணும் கண்டிப்பாக. இதெல்லாம் பாருங்கள், ஆணியோட இருக்குது. இதில் ஆணி வராது, சில ஆணி குட்டையாக வந்துடும். கீழே கட்டையும் வச்சு கட்டுங்க. 2 கட்டையும் அப்படியே தட்டி ஈஸியாக 2 கட்டுங்க. கீழே இந்த 2 கட்டை உடச்சி வச்சு அதை கட்டுங்க. திருப்பி போட்டு தட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ தட்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த பெட்டி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஆணி பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லா கட்டையும் எடுத்து ரொம்ப இட்டு போச்சு கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பாருங்க. அதுக்கு இந்த கட்டையை நம்ம தூக்கிலாம் தூரலாம் போட மாட்டோம். இந்த கட்டையை வந்து நம்ம இதுக்கு அடுக்கி வச்சுக்கலாம். சைடில் வந்து நம்ம ட்ரே அதுக்கு அடுக்கி வச்சுக்கலாம். தூக்கி அடுத்து அடித்து அடிச்சு அடிச்சு 3வது கட்டை நம்ம வீட்டில் கட்டை வாங்கிருக்கோம். அந்த கட்டை போட்டு அடிச்சு காலையில் 6 வரையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சாச்சு. இது 4வது கிட்டு. இதை அடித்து உடச்சிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது மாதிரி உடச்சிக்கிட்டு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அடுத்து கட்டி எல்லாமேனு. அடுத்த கட்டை பார்த்தா அறுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அறுத்தா கட்டை ரொம்ப உடையுது. உடச்சி எடுக்கிறத அறுத்து எடுக்கும்போது கட்டை பயங்கரம் சைஸு கம்மியாகிடுது. நமக்கு தேவையான சைஸ் எடுக்கல. அதனால தான் நமக்கு உடச்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது.
மாரி உள்ள கிராக் விட்டு கிடைக்கும். லைட்லேருந்து கட்ட ஆரம்பிச்சோடனே கிராக் விட்டு லைன் ஃபுல்லாக உடையுது. ஆணி வேறு கையில் அங்கிட்டு வெளியே தைக்குவா ஃப்ரெண்ட்ஸ். உடனே இதில் வந்து கட்டை வச்சுறது வெட்டிட்டு போயிட்டாங்க. கட்டி எடுக்கும். வச்சு ஆணி பிடிங்கிறது தான் வேலை. ஆணி வச்சு பிடிங்க வச்சுருக்கோம். இல்லை எல்லாத்தையும் ஒரேடியாக உடச்சிட்டு ஆணி பிடிக்கணும். வீடியோ வேறு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கட்டையுமே அடித்து உடச்சி நொறுக்கியாச்சு வச்சு மொத்தம் எல்லா ஆப்பிள் பெட்டியும் நொறுக்கலை. ஒரு 2 ஆப்பிள் பெட்டி மட்டும் எடுத்து வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கட்டையாக ஒரு 2 ஆப்பிள் பெட்டி மட்டும் எடுத்து வச்சுருக்கு. இது எல்லாத்தையும் உடச்சாச்சு. இப்போ 15 ஆப்பிள் பெட்டி உடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 17 ஆப்பிள் பெட்டியில் 2 ஆப்பிள் பெட்டி எடுத்து வச்சுட்டு 15 ஆப்பிள் பெட்டி உடச்சிருக்கு. மூஞ்சில் அப்படி வேர்த்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ மொட்டை மொழி குளித்த மாதிரி அப்படி வேர்க்குது. இன்னும் இதெல்லாம் எடுத்து வைக்க போகிறதில்ல. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து எடுத்து வைப்பேன். எடுத்து வச்சுருவேன் இன்றைக்கி. ஆனால் இப்போ எடுத்து வைக்கலாம். ஏன்னா செம்ம வெயில் அடிக்கி. சாயங்காலம் போல் வந்து எடுத்து வச்சிட வேண்டியதான். ஆணியெல்லாம் இன்னும் எதுவுமே உருவலை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு தான் ஆணிலாம் உருவணும். அடித்து முடிக்கிறதுக்குள்ளே கையெல்லாம் வலி எடுத்துட்டு இத்தனை பெட்டி அடித்து உடைக்கலாம். நான் கூட ஈஸியாக இருக்குன்னு நினச்சேன். செம்ம டஃப்பு. எப்படியும் உடச்சி எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னால் நிற்க கூட முடியல. அவ்வளோ தூரம் வெயில் அடிக்குது. கீழே போகிறேன். அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.